Reverend Prince Calvin, take this Bible as a token of the authority which you have received as a bishop in the church of God, but be an example to the flock. வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்க்க சிரிப்பு வருது. இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஐ என்ற அமைப்புல குருவானவரா மாறணும்னா பேச்சுலர் ஆஃப் தியாலஜி அப்படின்னு சொல்லி ஒண்ணு முடிக்கணும். இந்த பேச்சுலர் ஆஃப் தியாலஜில என்ன சொல்லிருக்காங்கன்னா புனித வேதாகமத்துல உள்ள எல்லா விஷயங்களும் என்ன பண்றாங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது யாருக்கு அப்படின்னா அதை படிக்கிறாங்களே அவங்களுக்கு இல்ல, கேட்கறாங்கல்ல அவங்களுக்கு தான் அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க போல இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த பைபிள்ல மிக முக்கியமானது ஒண்ணு என்னன்னா அந்த 10 கற்பனைகள். பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவாரு, மோசையை என்ன பண்ணுவாரு, சீனாய் மலைக்கு அழைத்து கொடுப்பாரு. இதுல இந்த 10வது கற்பனை இருக்கு பாத்தீங்களா, மிக முக்கியமான ஒரு கற்பனை. அந்த கற்பனை என்ன அப்படின்னா, இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியாவது அவனுடைய நாயாவது கழுதையாவது எதையுமே என்ன பண்ணக்கூடாது, இச்சையாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை பாத்தீங்கன்னா நமது நற்கரணை ஆராதனைகள் என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. கத்தாவே இதை கைக்குள்ள எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மறுமொழி சொல்லுவோம். ஸோ இதை சொல்ற இந்த ஆயர்கள் இருக்காங்கல்ல, ஆயர்கள்னா சிலர், அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இது அவங்களுக்கு தான், அதாவது கேட்கறாங்கல்ல அவங்களுக்கு தான் சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க. இதுல முக்கியமான ஒரு ஆயர் யாரு அப்படின்னா, ஆயரா இருந்து பேராயரா மாறினவர் கோவையில இருக்கிற பிஷப் பிரின்ஸ் கால்வின் அப்படிங்கிறவரு இந்த இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான். அதாவது இச்சையாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பான்னு சொல்லியிருக்கு. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு சிறை கைதி, ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற ஒரு சிறை கைதியா இருக்காரு. அவர் நார்வேயை சேர்ந்தவர். அவருடைய மனைவிய இச்சித்து எடுத்து என்ன பண்ணிருக்காரு, கல்யாணம் பண்ணிருக்காரு. கல்யாணம் கட்டது மட்டும் இல்ல, அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, அந்த அம்மா பெரிய புண்ணியவதி. வரும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 175 பவுன் நகையை கொண்டு வந்திருக்குது. பாருங்க, ஒரு ஆயராக இருந்தவர் இவரை பேராயராக மாத்திருக்காங்க. அதாவது ஆயரா இருக்கிறவர் தவறு பண்றாரு, அவருக்கு ப்ரொமோஷன் பேராயர். எப்படி இருக்கு பாருங்க இந்த சிஎஸ்ஐ நிர்வாகம் அப்படிங்கிறது. கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரண இருக்கிற எந்த மனுஷனாவது வெளியில முதல்ல தலை காட்ட முடியுமா பாருங்க. நல்ல குடும்பத்துல பிறந்தவன், நல்ல ஒரு ஆயரா இருக்கிறவன், அதாவது சாதாரண உலக மனிதர்களுக்கே பாத்தீங்கன்னா பிறர்மனை பாராத பேராளன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏத்த வீட்டுல உள்ள ஒரு பெண்ணை கூட என்ன பண்ணக்கூடாது, தப்பா நினைக்கக்கூடாது. பைபிள் என்னன்னு சொல்லுதுன்னா, பழைய ஏற்பாடுலதான் பாத்தீங்கன்னா விபச்சாரம் பாவம்னு சொல்லுது. ஆனா புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனோ அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தாச்சு விடுன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கொஞ்சம் கூட பாருங்க மனசாட்சி இல்லாம அவன் சிறைச்சாலையில இருக்கான். அவன் மனைவியை வஞ்சித்து எடுத்து இன்னைக்கு ப்ரமோஷன் ஆகி பிஷப்பா மாறி இருக்காரு. இது பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, அவர் கோர்ட்ல கேஸ் போட்டு விசாரணைக்கு வந்திருக்குது. வர்ற மே மாதம் 7ஆம் தேதி திரும்ப என்ன பண்ணுது, விசாரணைக்கு வருது. எந்த அளவுக்கு இந்த சிஎஸ்ஐ நிர்வாகம் சீர்கட்டு போய் புறையோடி போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. மற்றவர்களுக்கு தான் பிரசங்கம், மற்றவங்களுக்கு தான், ஊருக்கு தான் உபதேசம். நம்ம என்ன பண்றது, என்ன செஞ்சாலும் அதாவது தலைமை இருக்கவங்களும் அப்படித்தானே இருக்காங்க. பாருங்க, சாதாரண ஒரு மனுஷன் இது மாதிரி ஒரு தவறை பண்ணியிருந்தானா அவனை என்ன பண்ணிப்போம், ஒரு கேவலமானவன், அசிங்கமானவன், பிறருடைய மனைவியை வஞ்சித்து எடுத்தவன் சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஊரை விட்டே என்ன பண்ணுவோம், சில நேரங்கள்லாம் வெளியே துரத்திடுவோம், சபைகளை சேர்க்க மாட்டோம். ஆனா ஒரு குருவாக இருந்தவர் இப்போ என்ன பண்ணிருக்காரு, பேராயராக மாறி இருக்காரு. இவர்களை வைத்துக் கொண்டு நீங்க எப்படி ஒரு நல்ல நிர்வாகத்தை இங்க எதிர்பார்க்க முடியும்? பைபிள் அழகா சொல்லுது, ஒரே மனைவியை உடையவனும், சபையை விசாரிக்கிறவன் யாருன்னா ஒரே மனைவி உடையவன் தான். இவன் பாருங்க, இந்த ஆளு அடுத்தவன் மனைவி, அவனை அதை வஞ்சித்து எடுத்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு, பிஷப்பா இவர் ப்ரொமோஷனா இருக்காரு. இவருக்கு வாழ்த்து பாடுறதுக்கும் இவர் கூட ஜாலரா அடிச்சுட்டு இவன் பின்னால் அலையறக்கும் கேவலம் கட்ட ஒரு குரூப் கூட இருக்குது. இவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறக்கும் என்ன பண்ணுது, சிஎஸ்ஐ சினாட்ல பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் இருக்காங்கன்னா இது என்ன சொல்வதுன்னு தெரியவில்லை. கேவலமான ஒரு விஷயம். சோ இது போன்ற ஆயர்கள் பேராயராக மாறுவது நிச்சயமாக சிஎஸ்ஐ என்ற அமைப்புக்கு மிகப்பெரிய ஒரு அவலம்.
இவர்களை போன்றவர்கள் தான் தொடர்ந்து பதவியில் வர்றது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல மனிதர்களை, நல்ல ஆயர்களை சோர்வடை செய்யும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமோ இல்ல எல்லாரும் தவறானவர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 90% நல்லா தான் இருக்காங்க. ஆனா இந்த 10% ஆயர்களாக இருக்கிறவங்க மிக கேவலமாக, மிக கொடூரமான மனிதர்களாக, பதவி ஆசை பிடித்தவர்களாக, பண ஆசை பிடித்தவர்களாக, பிறருடைய மனைவியை வஞ்சிக்கிற மனிதர்களாக இருக்காங்க. இவர்களுக்கு தான் பதவியும் ப்ரமோஷனும் பணமும் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதினு சொல்லியிருக்கு இல்லையா, அவன் என்ன பண்றான், இவங்களதான் ஆதரிக்கிறான், இவங்களதான் என்ன பண்றான், எல்லா விதமான அதிகார அமைப்புகளுக்கும் கொண்டு வரான். அதனாலதான் என்னமோ பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ் அமைப்புகள் வந்து எப்ப பார்த்தாலும் கோர்ட்ல தான் போய் நிக்குது. ஒண்ணு வந்து கீழே ஹைகோர்ட் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்குது. இது வந்து எந்த அளவுக்கு இந்த அமைப்புகளை வந்து இன்னும் பின்னோக்கி கொண்டு செல்ல போகிறது தெரியவில்லை. ஆனாலும் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இது போன்ற பிரின்ஸ் கேல்வின் உங்களுடைய சபைகளுக்கு வரும் பொழுது சட்டையை பிடிச்சு கேளுங்க. கோயமுத்தூர்ல இருக்க மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள்லாம் உங்களுக்கு கோபம் வருகிறதா இல்லையா? இப்படி ஒரு கேவலத்தை அனைத்து சேனல்களும் வெளியிட்டு இருக்குது, அனைத்து பத்திரிகைகளும் வெளியிட்டு இருக்குது. இது போன்ற ஒரு மோசமான மனிதரை, அதாவது பசிக்கு ஒரு 10 ரூபா திருடுறவனை கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஆனா பதவி இருக்கும் பொழுது தின்று கொளுத்த உடம்பை வைத்துக் கொண்டு ஒரு பிறனுடைய மனைவியை வஞ்சித்து எடுக்கிற அளவுக்கு இது போன்ற மனிதர்களை நீங்கள் வாழ வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், கோயமுத்தூர் இதுக்கு முன்னால் அந்த பிஷப்பும் அப்படிதான். அதுக்கு அவர் மேல பாத்தீங்கன்னா ஏராளமான ஊழல் வழக்குகள். அவர் ரிட்டையர்ட் ஆகி போயாச்சு. அந்த இடத்துக்கு சரியான ஒரு நபர் அவருக்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்ற நினைப்பில் எடுத்தாங்களே என்னமோ தெரியல. பிறனுடைய மனைவியை 175 பவுன் நகையோடு கொண்டு போன ஒரு மனிதன், இந்த மனிதனை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து மேடையில ஏற்றி நிப்பாட்டுவதும், அந்த ஆளுக்கு செங்கோல் பிடிப்பதும், அந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய தொப்பி வைப்பதும், அந்த ஆளு வந்து மகாகணம் என்று அணைப்பதும் பாத்தீங்கன்னா மகா மட்டமான செயல். சோ இதை பார்க்கின்ற கோயம்புத்தூரை சேர்ந்த மனிதர்கள் அந்த கேவலம் பிடித்தவன முதல்ல என்ன பண்ணுங்க, பதவி விட்டு துரத்துங்க. முதல்ல ஊர்ல என்ன பண்ணுங்க, முதல்ல நான் சொல்ல ஏற்கனவே சொன்னது பாத்தீங்கன்னா இவர்கள் ஒன்னும் அனாயிட்டிங் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், they are appointed, அவ்வளவுதான். Election and appointment of the Right Reverend Prince Calvin, Bishop in Coimbatore Diocese. ஐயரை வந்து கேட்டா தப்பு, தட்டி கேட்டா வந்து ஆண்டவர் கண்ணை குத்திடுவார் அப்படிங்கறதுதான் கிடையாது. நான் சொன்னது வந்து 100க்கு 100 நிரூபணமாகிறதா? உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்றால் இப்படி செய்வாரா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யாரு? யோவான். என்ன சாப்பிட்டாரு அவரு? காட்டு தேனும் வெட்டுக்கிளி தான் தின்னாரு. அது போலதான் பவுல் போன்றவர்கள். அவர் என்ன பண்ணாங்க, கூடையில என்ன பண்ணாங்க, முனைந்து அதுல இருந்து வர்ற வருமானத்தை சாப்பிட்டாங்க. ஆனா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாதம் என்ன பண்றாங்க, சம்பளம் வாங்குறாங்க. அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல வந்து 6 நாள் வேலை, 1 நாள் ஓய்வு. ஆனால் ஆயர்களுக்கு பாருங்க, வாரத்துல 6 நாள் ஓய்வு, 1 நாள் வேலை. இந்த 6 நாள் ஓய்வா இருக்கிற நேரத்தில் தான் பாத்தீங்கன்னா இது போன்று தேவையில்லாத பிரச்சனைகள், அடுத்தனுடைய மனைவியை அபகரிக்கின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா அசிங்கமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பிக்ஸ் பண்ணணும். மாசம் குறைந்தபட்சம் ஒரு புது ஆத்மாவாது ஆலயத்துக்குள் வர வேண்டும். அவர்கள் என்ன பண்ணும், ஞானஸ்தானம் எடுத்து சிஎஸ்சியில உறுப்பினராக சேர்க்கப்பட வேண்டும். அது வந்து ஆயர்களுடைய கடமை, அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அசைன்மெண்ட். அப்படி செய்யலைன்னா அவர்களுக்கு கண்டிப்பாக சம்பளம் போன்றவர்கள் குறைக்க வேண்டும். இல்லை என்றால் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு என்ன பண்ணும், அந்த இன்கிரிமெண்ட் போன்றதை நிப்பாட்டி விட்டு அவர்கள் நம்ம வட இந்தியா ஊழியத்துக்கு அனுப்பணும். இவெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க? சோ இதை முடிவெடுப்பதற்கு சிஎஸ்ஐ சினாட் அமைப்பை வந்து என்ன பண்ணும், அங்க தூய்மையாக்க வேண்டும். அங்க வந்து ஊழல் கரைபடியாத மனிதர்கள் வர வேண்டும். அப்படி ஒரு நிலைமை வந்தால்தான் இது போன்ற மற்றவருடைய மனைவியை திருடுகிற திருட்டு நபர்கள், அதுபோல பதவிக்காக பணத்தை சிஎஸ்ஐ சொத்துக்களை கொள்ளையடிக்க போகின்ற நபர்கள் மீண்டும் வராமல் இருப்பார்கள். இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்களை எந்த தயவு தாட்சணியம் இல்லாமல் உடனடியாக கயிற்றை அவிழ்த்து இவர்களை அங்கே கழட்டி நீதிமன்றங்களில் சாதாரண ஒரு நபராக, சிஎஸ்ஐ சேர்ந்த ஒரு பிஷப்பாக இருக்கக்கூடாது, சாதாரண மனிதராக சென்று கண்டிப்பாக இவர் செய்த இவ்வளவு பெரிய பிழைக்கு கண்டிப்பாக சிறை சொல்ல வேண்டும். அப்படி செய்தால்தான் வருங்காலம் சிஎஸ்ஐ போன்ற அமைப்புகள் காப்பாற்றப்படும். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சென்று சந்தித்து நாங்க உங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களிடத்துல ஆதரவு பெறுவதே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஆளும் கட்சிக்கு அசிங்கம், அவமானம். இது போன்ற கேவலமான மனிதர்கள் மேலும் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் தகுந்த தண்டனையை கொடுக்க வேண்டும். அதை காலத்தை கொடுக்க வேண்டும், மிக விரைவாக கொடுக்க வேண்டும். Executive Committee members of the Church of South India, we are giving this certificate of the election and appointment of the Right Reverend Prince Calvin,
bishop in Coimbatore diocese. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம், புலப்பட்ட புழுத்த வழியலாம். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லன்னா போங்கடா.